இன்றைக்கு நாம் சிவவாக்கியார் பாடலும் விளக்கமும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 81வது பாடலிலிருந்து இப்போது நாம் பார்க்கலாம். வாங்க, சித்தர்களின் பாடல்களை படிப்பதும் கேட்பதும் நம்முடைய ஞானத்தை மேலும் மேலும் விரிவுபடுத்தும், ஞானத்தை துளிர்க்கச் செய்யும். பார்க்கலாம். நம்ம மிக்க செல்வம் நீர் படைத்த விறகு மேவி பாவிகாள் விறகுடன் கொளுத்தி மேனி வெந்து போவதருகிலீர். மக்கள் பெண்டிர் சுற்றமென்று மாயை காணும் இவையெல்லாம் மரளி வந்தழைத்த போது வந்து கூடலாகுமே. மரளி வந்தழைத்த போது வந்து கூடலாகுமோ? கேள்வி கேட்குறாரு நம்மளை பார்த்து. மிகுந்த செல்வம், நல்ல ஞானம், சொத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே ஒரு நாள் என்ன ஆகும் தெரியுமா? விறகு மேவி பாவிகள் அத்தனையும் நம்ம உடம்பை வச்சு கொளுத்தும் போது எல்லாமே சேர்ந்து அழிஞ்சு போயிடும். மனித உடம்பும் விறகுல அழிஞ்சு போயிடும். அந்த உடம்பை வச்சு சம்பாதித்த சொத்துக்கள், சொந்த பந்தங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடுமே. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு கூட அதை சம்பாதிக்கிறதுக்கே அலையிறீங்களே. எதுக்காக? பிள்ளைகள், மனைவி, சுற்றம் அப்படிங்கிற அந்த மாயைகளில் விழுந்து விடாமல், மாயைகள் இல்லாமல் இந்த உலகத்தில் உயிர்கள் தோன்றுவதே கிடையாது. மாயைகள் இருக்கும், ஆனால் அந்த மாயைகள் உள்ளே விழுந்து விடக்கூடாது. அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மாயையில் நாம் மூழ்கி கிடக்கும்போது இந்த யமன் நம்மளை கூப்பிடுவான். நம்முடைய ஆயுள் காலம் முடியும் போது மரளி வந்து அழைத்த போது, மரளின்னா யமன் அப்படின்னு அர்த்தம், காலன். அந்த காலன் நம்மளை கூப்பிடுவான். யாரும் இந்த உலகத்தில் நிலைத்து வாழவே முடியாது. அப்படி காலன் கூப்பிடும்போது சொத்துக்கள்லாம் உங்கள் கூட வரப்போதா என்ன? வரப்போகிறதில்ல. அதனால் என்ன செய்யுங்க, அதில் மூழ்கி போய்விடாதீர்கள். தேவையானதை வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாழுங்கள் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் மனைவியோட அன்பு இருக்கக்கூடாதா? உறவுகள் வேண்டாமா? சொத்து பத்துக்கள் வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுவல. வேணும், எல்லாமே வேணும். எல்லாம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் நம்ம வாழலாம். பொருளிலார்க்கு இவ்வுலகில்லை அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுவார். அருளிலார்க்கு அவ்வுலகு இல்லை அப்படின்னும் அவர் சொல்லுவார். பொருளோடு வாழ வேண்டியது தான் இந்த உலகத்தில் வாழற வரைக்கும். ஆனால் பொருளே வாழ்வு என்று வாழ்வது கூடாது. அதை தான் சிவவாக்கியார் வலியுறுத்தி சொல்கிறார். அடுத்தது பாருங்கள், 82வது பாடல். ஒக்கமாதுடன் செறிந்து இடத்தில் ஒழுகியே ஒருவராகி இருவராகி இளமை பெற்ற ஊரிலே அக்கணிந்து கொன்றை சூடி அம்பலத்தில் ஆடுவார். அஞ்செழுத்தை ஓதிடில் அநேக பாவமகலுமே. இவர் மாதுடன் கூடி, மாதுன்னா பெண்கள், பெண்களோடு ஒன்று கூடி ஒரு இடத்துல வாழறோம். குழந்தைகளை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஒருவராகி இருவராகி இளமை பெற்ற ஊரில் குழந்தை குட்டிங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அக்கணிந்து கொன்றை சூடி, அக்கு அப்படின்னா உத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உத்ராட்சத்தையும் அணிந்து கொண்டு கொன்றை மலரையும் சூடிக்கொண்டு அம்பலத்திலே ஆடக்கூடிய அந்த சிவபெருமான் இருக்கிறாரு. அவரோட 5 எழுத்துக்களை நீங்கள் ஓதினீர்கள். ஓதுதல் அப்படின்னா இடைவிடாது ஓதுதல், ஓதிக்கொண்டே இருப்பது. படிக்கிறது வேற, கற்பது வேற, ஓதுவது அப்படிங்கிறது இடைவிடாமல் படிப்பது. அதனால தான் ஔவையார் சொல்லுவாங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், தொடர் படிப்பு உனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இந்த மந்திரங்களை இடையறாது சொல்லிக்கொண்டே இருக்கணும், தொடர்ந்து சொல்லணும். அந்த மாதிரி நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் நாம் இந்த குடும்பத்துக்குள்ளார இருந்தால் கூட, இந்த செல்வத்துக்குள்ளே இருந்தால் கூட
அதனாலே வரக்கூடிய பாவம் நம்மை அண்டாமல் இருக்கும். இப்போது நம்ம இது ஆற்றில் ஓடக்கூடிய, குளத்தில், ஆற்றில், கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் உப்புக்குள்ளேயே இருந்தால் கூட அது உடல் முழுவதும் உப்பாகாது. ஏன்னா அதிலேருந்து அது விடுபடக்கூடிய நிலை அது உடம்பிலே இயற்கையாக இருக்கிறது. அந்த மாதிரி நாம் எந்த பொருளோடு இணைந்து வாழ்ந்தாலும் அந்த பொருளாலே வரக்கூடிய பாவங்கள் நம்மை அண்டாமல் நம்மை காப்பாற்றும். அதனால் இடையறாமல் அந்த நமசிவாய மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருங்கள் என்று சிவவாக்கியார் குறிப்பிடுறார். அடுத்த பாடல் 83வது பாடல். மாடு கன்று செல்வமும் மனைவி மைந்தர் மகிழவே மாட மாளிகை புறத்தில் வாழுகின்ற நாளிலே ஓடி வந்து காலதூதர் சடுதியாக மோதவே உடல் கிடந்து உயிர் கழன்ற உண்மை கண்டு உணர்கிறீர். அற்புதமான பாட்டுங்க இது. உடல் கிடந்து உயிர் கழன்று, கழலுதல் அப்படின்னா என்ன? அப்படியே தானாக நழுவி விழறத்தை தான் கழண்டு போச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கழண்டு போயிட்டு அப்படின்னா தானாக அது விழுந்துடும், அதை யாரும் இழுத்து பிடிச்சி வைக்க முடியாது. அந்த மாதிரி உடல் கிடக்குது, உயிர் அப்படியே கழன்று போயிட்டு. அவ்வளோ அருமையான சொல் பாருங்கள். அது எப்போ கழலும் யாருக்கு தெரியும்? அது எப்போ வேணாலும் கழண்டு ஓடி போயிடும். அந்த மாதிரி அந்த உண்மை நமக்கு தெரியல பாருங்கள். அந்த உண்மை நமக்கு தெரியணும். இந்த உயிர் எப்போது வேண்டுமானாலும் நம்மை விட்டு கழன்று விடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நேரமுமே இந்த உயிர் கழன்று போனால் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு உணர்வோடு பாவங்கள் செய்வதற்கு அஞ்சணும். முடிகிற வரைக்கும் அறச்செயல்களை செய்யணும். அநியாய செயல்களில் நம்ம ஈடுபடவே கூடாது. ஏனென்றால் எப்போது வேண்டுமானாலும் இந்த உடலிலே இருந்து உயிர் கழன்றுவிடும். இந்த உடம்பு அவுத்து போட்ட சட்டை மாதிரி அப்படியே கிடக்கும். அந்த உயிர் என்ற ஒன்று தான் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே, நம்முடைய உடலுக்குள்ளே ஆன்மாவாக இருந்து பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தும். அந்த மூச்சு காற்று, வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தையினுடைய, அதை என்ன சொல்லுவோம், தொப்புள் கொடி மாதிரி அந்த சுவாச காற்று. எப்போ அந்த தொப்புள் கொடி அருந்து போகிறதோ அதோட அந்த தொடர்பு அருந்து போயிடும். அந்த இதுக்கும் நமக்கும் இருக்க, இந்த உடம்புக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற தொடர்பு அருந்து ஆன்மா வெளியேறி போயிடும். அந்த மாதிரி உயிர் வெளியேறி போகக்கூடியது இருக்குது. அந்த நினப்பு நமக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாடு கன்று செல்வங்கள், மனைவி மக்கள், மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், இப்படியே அதே நினப்பில் நம்ம வாழ்ந்து கொண்டே இருந்தால் யமதூதர்கள் என்ன பண்ணுவாங்க? வேகமாக ஓடி வந்து நம்ம உடம்புல ஒரு மோதுவாங்க. மோதும் போது என்ன ஆகும்? நம்ம உடம்பு கீழே விழுந்துடும். ஏன்னா எதிர்த்து மோதுகிற தைரியமோ எதிர்த்து மோதக்கூடிய பலமோ இந்த உடம்புக்கு கிடையாது. அப்போ என்ன ஆகும்? யமன் வந்து எதிர்த்து மோதும்போது இந்த உடம்பு கீழே விழுந்துடும். கீழே விழுந்த அடுத்த நொடி இந்த உடம்புக்குள்ளார இருக்கிற ஆன்மா வெளியில் ஓடி போயிடும். அந்த உயிர் ஓடி போயிடும். ஏன்னா அவன் அதுக்கு தானே வந்திருக்கான். அப்படி தள்ளி விட்ட வேகம் உள்ளே இருக்கிறத தூக்கிட்டு போயிடுவான். அதனால் இந்த உலகத்தில் எது உண்மைங்கிறத முதல்ல புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்த பாடல் பாருங்கள். பாடுகின்ற உம்பருக்கு ஆடு பாதம் உண்ணியே பழுதில்லாத கண்ம கூட்டம் இட்ட எங்கள் பரமனே நீடு செம்பனம்பலத்துள் ஆடு கொண்ட அப்பனே நீலகண்ட காலகண்ட நித்திய கல்யாணனே. நித்திய கல்யாணன் அப்படின்னா என்ன பொருள்? எப்போதும் மங்களகரமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற பொருள். நீலகண்டம், அவனுடைய கழுத்து எப்படிப்பட்டது என்றால் நீலகண்டமாக இருக்கக்கூடியது. என்ன அந்த தேவர்கள் பார்க்கடலை கடையும் போது அங்கேருந்து நஞ்சு வெளிப்படுகிறது. அந்த நஞ்சு உலகம் முழுவதும் வந்தால் எல்லா உயிரினங்களும் அழிந்துவிடும் என்று தோன்றிய உடனே சிவபெருமான் அந்த பாவங்களை எல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு அந்த நஞ்சை தான் ஏற்றுக்கொண்டான் அல்லவா? அந்த மாதிரி நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் பாவங்களையும் அவன் ஏற்றுக்கொள்வான். நீலகண்டா காலகண்ட நித்தியன். அவன் எப்படிப்பட்டவன்? நீலகண்டன், கருத்த கண்டன்,
காளகண்டன் அப்படின்னாலும் கருத்த கண்டன், காளம் அப்படின்னாலும் விஷம் அப்படிங்கிற பொருள் தான். கருத்த கண்டத்தை உடையவன். ஆனாலும் அவன் மங்கள வடிவமாக இருக்கிறான். அவனுடைய பாதங்கள் இருக்குல்ல, அம்பலத்தில் ஆடும் பாதங்கள். அம்பலத்தில் தான் பாடுகின்ற உம்பருக்கு ஆடுபாதம் உண்ணியே. அந்த ஆடக்கூடிய அந்த பாதங்களை உண்ணுதல் வேண்டும். உண்ணுதல்னா நினைத்தல். 3 சுழி இன்னு போட்டோம்னா சாப்பிட்றதுங்கிற பொருள். 2 சுழி இன்னு போட்டோம்னா நினைத்தல் அப்படிங்கிற பொருள். இந்த அம்பலத்திலே ஆடக்கூடிய பாதங்களை எண்ணி பாடும் உம்பர்கள் அப்படின்னா தேவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த தேவர்களுக்கு குற்றமற்ற கர்மாக்களை வகுத்த இறைவன். தேவர்களுக்கு எப்படி குற்றமற்ற கர்மாக்களை படைத்திருக்கிறான், அதனால தானே அவங்க எப்போதும் மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி நீங்களும் செம்பொன் அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அப்பனாகிய அந்த சிவபெருமானை வணங்கும்போது உங்களுக்கும் அவன் எல்லா விதமான மகிழ்ச்சியையும் தருவான். தேவர்களுக்கு தந்தது போல உங்களுக்கும் தருவான் என்ற பொருளிலே அந்த பாடலை அவர் அமைக்கிறார். அடுத்த பாடல் 85வது பாடல் பாருங்க. காணமற்ற காட்டகத்தில் வெந்தெழுந்த நீரு போல் ஞானமுற்ற நெஞ்சகத்தில் வல்லதேதும் இல்லையே. ஊனமற்ற ஜோதியோடு உணர்வு சேர்ந்தடக்கினால் தேனகத்தின் ஊரல் போல தெளிந்திடும் சிவாயமே. தேனகத்தின் ஊரல் போல் தெளிந்த சிவாயமே அப்படிங்கிறார். காணமற்ற காட்டகம். காரணமற்ற காட்டகம் அப்படின்னா சுடுகாடு தான். அங்கே என்ன பெரிய இனிய கானமாக இருக்கும். அந்த காடு அந்த உடலை சுடுகாட்டில் வச்சு எரிக்கும்போது அது என்ன ஆகும்னா அவ்வளோ பெரிய உடம்பும் ஒரு புடி சாம்பலாக மாறி போயிடும். அந்த சாம்பலை என்ன பண்ணுறது, ஞானமுற்ற அதுபோல் மெய்யறிவு கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய உள்ளம் கொண்டவர்கள்கிட்ட நல்லது ஒன்றும் இருக்காது. எப்படி இந்த உடம்பு எரிஞ்சு ஒரு பிடி சாம்பலாக ஒன்றும் இல்லாமல் போயிடுதோ அந்த மாதிரி தான் மெய்யான அறிவு, உண்மை அறிவு, ஞானம் இல்லாதவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ளங்கூட, அந்த உள்ளத்தில் கூட நல்லது ஒன்றுமே இருக்காது. ஊனமற்ற சோதியோடு அறிவாக விளங்கக்கூடிய அந்த ஜோதியை அறிந்து நாம் அங்கேயே நம்முடைய உணர்வையும் மனதையும் நிறுத்தி தியானம் பண்ணணும். உணர்வும் மனமும் ஓரிடத்திலே நிலைக்க வேண்டும். அப்படி நிலைத்து நாம் தியானம் செய்யும்போது தேனுக்குள் அடங்கி இருக்கும் சுவையானது, தேனகத்தின் ஊரல் போல தேனுக்குள் அடங்கி இருக்கும் அந்த சுவையானது நாவில் ஊறுவது போல சிவபெருமானின் பேரருளால் நமக்கு ஆனந்தம் கிடைக்கும் என்று சிவவாக்கியார் குறிப்பிடுகிறார். ஓம் நம சிவாய. தொடர்ந்து பாருங்க, நாம் சிவவாக்கியாரின் பாடல்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.